கதையே நான் பாட நீ உறுதுணையா இருக்க வேணாம். அங்க தப்பு பிழை வராமே கணபதியை நீ தற்காக வேணும் ஐயா. ஐயா உன் கதையே நான் பாட உறுதுணையா நீ இருந்தவரே. கணபதியே தப்பு பிழை கணபதியே வாராமே நீ தற்காக வேணும் ஐயா. கணபதியே தப்பு பிழை வாராமில் தற்காக வேணும் ஐயா. கணபதியே கணபதியை எவர்களே சூரியமையா எடுத்தாடும் மந்தரமோ. கணபதியை உன் திருநீரே கண்டவுடன் தீவனையே ஓட்ட வேணாம். ஐயா எங்க குரலில் குடியிருந்து குரலோசை தர வேணாம். ஐயா கணபதிய தப்பு பிழை வராமே கணபதியனை தற்காக வேணும் ஐயா. ஐயா உன் கதையே நான் பாட நீ உறுதுணையா கணபதியே இருக்க வேணாம். நாவும் சரஸ்வதியே என் அருமுகன் தாயாரே. ஆயா உனக்கு பூவாள சரஸ்வதிய உனக்கு எழுத்தாடி. இந்த மைக்கு எடுக்கல, இந்த மைக்கு எடுக்கல. நீங்க அதுல பாருங்க மைக் வேலைங்க. ஆயா நாவோ சரஸ்வதியே எனக்கு நல்லோசை ஆயா நீ தர வேணாம். அம்மா ஒன்றதையே நான் பாட நீ உறுதுணையா இருக்க வேணாம். அம்மா எங்க நாவில் குடியிருந்து அம்மா நீ நல்ல ஓசை தர வேணாம். அம்மா உன் வீண வாசிக்கிற மாதிரி எங்க நாவும் வாசிக்க வேணாம். அம்மா ஏவல் வில்லி சுனி அம்மம்மா சரஸ்வதி எடுத்தாடும் மந்தரமோ. அம்மா உன் திருநீரே கண்டவுட தீவனையே ஓட்ட வேணாம். எங்க மாயம் பெருமாளே எங்க ஹரிராமர் மாயவாரே. மாயவர உனக்கு ஆதி கிழக்கு நாடு உனக்கு அடிதனலா பொன்னாடு. உனக்கு சேலம் புதுக்கோட்டை சேர்ந்ததொரு கஞ்சநாயகம்பட்டி எல்லை ஐயா. ஐயா நீ பொந்தூரி ஐயா நீ போட்டவரே நீ பொறுத்தரசி ஐயா நீ ஆண்டவரே. ஐயா ஒன்கதையே நான் பாட நீ உறுதுணையா நீ இருக்க வேணாம். என் மாயம் பெருமாளே எங்க ஹரிராமர் மாயவரே. ஐயா நீ செங்கமான் கருடனேரி நீ ஸ்ரீராமர் வரவேணாம்.
ஐயா நீ வட்டமான் கருடனேரி எங்க மாயவரே வரவேணாம். நீ ஆளில மேல் பள்ளி கொண்டே எங்க ஹரிராமர் மாயவரே. ஐயா ஒன்கதையே நான் பாட நீ உறுதுணையா இருக்க வேணாம். ஐயா தப்பு வேலை வாராமே ஐயா நீ தற்காக வேணும் ஐயா. ஐயா ஏவல் பில்லி சூனியம் ஐயா எடுத்தாடும் மந்தரமோ. ஐயா தப்பு வேலை வாராமே தற்காக வேணும் ஐயா. ஐயா ஏவல் பில்லி சூனியம் ஐயா எடுத்தாடும் மந்தரமோ. ஐயா உன் நாமத்தை கண்டவுடன் நாளுக்கும் பிரிய வேணாம். எங்க குரலில் குடியிருந்து குரலோசை தர வேணாம். எங்க குரலில் குடியிருந்து குரலோசை தர வேணாம். இந்த பத்தினியே துறவதையே எங்க பாலந்த தாயாரே. சீர் பெற்ற உலகினில் துவாபரி முகத்தில் சென்மத்தார் ஐவராக செங்கோல் கதிபதியான தர்மபுத்திரர் பீமர் தனஞ்சய நகலன் ஜகாதேவ வேர் பெற்ற திருகராட்டின் மைந்தன் திரியோதிரனுடன் சூதாடி பூமி தோத்தான். தேவி பாஞ்சாலி ஐவரும் வனவாசம் சென்றுதான் 12 ஆண்டு. நேர் பெற்றாவது ஓராண்டு செல்லவே நின்றுதான் விளாடபுரத்தில் அம்மா நெடியமா தெய்வினால் வாரதும் முடிக்கவே நிகரெல்லா போர் புரிந்து மார்த்தான் துரியோதரன் மேல் நின்றுதான் விரித்த கூந்தல் வாரி முடிக்குமையே. வனகிளி கதம்பமணி குங்கும வசந்த நெறி மதுருள்ள பாஞ்சா ஆயா சோடக சுயமரம் சாட்டியே துறவதன் மகள் தனக்கே மனம் என்று சொல்லறியா துரியோதரன் ராஜனும் தம்பிமார்களும் தோல்பூமி மன்னர்களும் வாடாத வில்லை வளைக்காமல் அவதிப்பட்டு நிற்க அப்போது காட்டினில் இருந்த ஐவர்களும் பிராமண ரூபமாகத்தான் இருக்க அப்போது மாயவர் அர்ஜுனனை கஞ்சாடை காட்டி வாடாத வில்லை வளைத்துதான் ஐவரும் மாலையே இட்டு கொண்டார். வனகிளி கதம்பமணி குங்கும வசந்த நெறி மதுருள்ள பாஞ்சா ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா. அம்மா ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாதே பாஞ்சாலி. ஆயா ஒன்கதையே நான் பாட நீ உறுதுணையா இருக்க வேணாம். லோகநாத மகேஸ்வரி காசு 200 ரூபா போட்டு ஆயா பத்தினி துறவு மேல வாழ்த்துறாங்க. அவங்க துட்டு எடுத்த கைனால துன்பம் வந்தா நீக்கி காசு எடுத்த கைனால கஷ்டம் வந்தா நீக்கி அவங்க கணவனும் மனைவியும் கூட்டம் குலையாம கொண்டு போடாம இருந்து அவங்களுக்கு அருமையான ஒரு புத்திர பாக்கியம் கொடுக்கணும். ஆயா அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ள ஒரு புத்திர பாக்கியம் கொடுத்தீங்கன்னா அவங்க உனக்கு என்ன மனசுக்கு உதவுதோ அதை செய்யறாங்க. ஆயா நெருப்புல வந்தாங்க. இந்த பிரகாரம் தானே எங்க பத்தினி துறவதையே எங்க பாரளந்த தாயாரே ஆயா விட்ட கதை நான் பாட அம்மா நீ உறுதுணையா இருக்க வேணும்.
அம்மா நீ பட்ட கதை நான் பாட நான் பக்கத்தோட இருக்க வேணாம். ஆயா பத்தினி எத்திரவதையே நீ பாரளந்த தாயாரே. ஆயா நீ பட்ட கதை நான் பாட நீ பக்கத்தோட இருக்க வேணாம். ஒன்கதையே நான் பாட பத்தினிய துறவதையே நீ உறுதுணையா நீ இருக்க வேணாம். அம்மா ஏவல் பிள்ளை சூனியம் அம்மா நீ எடுத்தாடும் மந்தரமோ. அம்மா உன் பண்டாரத்தை கண்டவுட பஞ்சா பறக்க வேணாம். எங்க பத்தினியே துறவதையே எங்க பாரளந்த தாயாரே. இந்த பால் கொடுத்த மக்களையும் நீ பாதுகாக்க வேணும் அம்மா. இந்த காராம் பசும்பாலு கொடுத்த மக்களையும் காக்கவே வேணும் அம்மா. இப்படியாக தானே எங்க பத்தினி துறவதையே எங்க மாயம் பெருமாளே எங்க சரஸ்வதி அம்மாளே விநாயக பெருமாளே இந்த பிரகாரம் தானே அப்பா பாண்டவர்கள் இருந்தார்கள் ஐவரும் அங்க பத்தினி துறவதையும் இருந்தாங்க. அப்படி இருக்கும் போதுதானே அவங்க என்னாததை எண்ணி எல்லோ அவங்க ஆற நினைத்தாங்க. அவங்க அளவட்ட சிந்தையிலே அந்த கன்னிகா தேவி எல்லோ அங்க தேடியே போறாங்க. அங்க பாண்டவர்கள் ஐவருமே போறாங்க. அங்க அரட்டிய தானும் கல்யாணமும் செய்யவே போறாங்க. அங்க இடும்பாசூர வனமுமே தேடியே போறாங்க. அங்க பாண்டவர்கள் ஐவருமே போறாங்க. அந்த குந்தா தேவி தாயாரும் கூடவே போறாங்க. அங்க இடும்பாசூர வனம் தேடி போறாங்க. அந்நேரம் அவங்க காடும் செடி தாண்டி கரியமலை தந்தாண்டி அந்த பாண்டவர்கள் தருமராஜா அங்க சத்தியம் தவறாத சந்திரகுலத்து ராஜமக்க அங்க கோடு தவறாதே அந்த குருகுலத்து ராஜமக்க அங்க யமனுக்கு பிறந்தவரும் தர்மராஜா போறாரு. அந்த வாவி தேவன் பெற்ற புள்ள வனமாக தேடி போறாரு. அந்த கிடிகிடி அர்ஜுனானும் கேசக வாசகனும் அங்க வனமா வனம் தேடி அங்க போறாரு. அந்நேரம் வனமா வனம் தேடி போறாரு. அந்த காடும் செடி தாண்டி கரிகமலை தந்தாண்டி அந்த கிடிகிடி வாஜகனும் கேசக வாஜகனும் அப்ப நகலன் ஜகதேவரு ஐவருமே போறாங்க.
ஐவரும் சகாதேவரும் ஐவருமே போறாங்க. நாலு பேர் வார்த்தை ஏன்னா அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. ஐயா பேர் சொல்லு. பரமசிவன், நாடகம் ஸ்ரீவல்லி, ஸ்ரீவல்லி, ஸ்ரீராம. ஐயா பத்தினி துறவது மேல. ஐயா பத்தினியே துறவதையே ஆயா நீ பாழந்தே ஆயா நீ தாயாரே ஆயா இன்னார வேலையிலே உனக்கு பேரு விளங்குது பிறகுலையும் ஆகுது. அவங்க துட்டெடுத்த கைனாலே தும்ப வந்தா நீங்க வேணாம். அவங்க கணவனும் கூட்டம் கொலையாம கொண்ட பூ வாடாம பத்தினிய திரவதையே உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். ஐயா நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். அங்க இந்த பிரகாரம் இருக்கும் அந்த வேலையிலே அந்த பாண்டவர்கள் ஐவருமே குந்தாதேவி தாயாரும் அவங்க வனமா வனம் தேடி போறாங்க. அந்நேரம் அங்க இட்டும்பா சூர வனம் தேடி பாண்டவர்கள் போறாரே. அங்க தருமராஜா பீமராஜா அர்ஜுன மகாராஜனுமே அங்க பாண்டவர்கள் ஐவருமே வனமா வனம் தேடி போறாரே. அந்நேரம் அவங்க நீட்டிடும் கால்களுக்கு நெருங்கிய பூ சல்லிடமா அவங்க மண்டிடும் கால்களுக்கு மாதளம்பூ சல்லிடமா அவங்க மல்லிடங்கள் பொட்டு மல்லோ மடிச்சு போறாங்க. அவங்க மகிழ்ச்சியாக போறாங்க பாண்டவர்கள் ஐவருமே. அவங்க காடும் செடி தாண்டி கரியமலை தந்தாண்டி அவன் சிங்கம் உறங்குவானா சிறு புலியா தூங்குவானா. அவங்க காட உறங்குவானா அவங்க காட்டான தூங்குவானா. அங்க வாரணாவதம் விட்டு அங்க இடுமசுர வனமுமே போறாங்க. அங்க இடும்பாசுர வனம் தேடி பாண்டவர்கள் ஐவருமே போறாங்க. அங்க குந்தாதேவி தாயாரும் அங்க கூடவே போறாங்க. அங்க பாண்டவர்கள் ஐவரும் குந்தாதேவியும் போறாங்க. அங்க அப்படி இருக்கும் போது அங்க பாண்டவர்கள் ஐவர்ல அங்க கிடி அர்ஜுனன் கேஜக வாஜக அந்த யம தர்மனுக்கு பிறந்த தர்மராஜா அதுக்கு வீமரானவரு வாவி தேவனுக்கு பிறந்தவர். நகலஞ்சகாதேவர் அசுவினி தேவருக்கு பிறந்தவர். ஆயா குந்தா தேவி பெத்த அம்மா. பாண்டவர்கள் ஐவரையும் பெத்த அம்மா எல்லாம் போறாங்க. வாரணாவதத்திலிருந்து அங்க இடும்பாசூர வனம் வரைக்கும் போறாங்க. இடும்பாசூர வனம் போய் அங்க இவங்க எல்லாமே தூக்கம் கலையாத அந்த வெற்றி மதையானோ
அந்த மதகாரிய வீமானுங்க அந்த வாவி தேவன் பெத்தெடுத்த அந்த வாழ்வேம அந்நேரம் அங்க நித்தர கலையாத அங்க வட்டப்பாற ஒன்றுமே அங்க இருந்தது அந்நேரம் அந்த வட்டப்பாறை மேல அந்த வாவி தேவன் பெத்தெடுத்த வாழ்வேமனானவன் இந்த வாரணாவதத்திலிருந்து அந்த வீமன் தூக்கம் கலையாத வட்டப்பாறை மேல தூக்கம் கலையாத கொண்டு போய் படுக்க வைக்கிறார். ஆற தர்மராஜாவ அர்ஜுன மகாராஜன நகலஞ்சகாதேவர ஆயா குந்தி அம்மால 5 பேத்தையும் போய் வட்டப்பாறை மேல படுக்க வைக்கிறார். ஆறு வீமன் அந்த நித்தர கலையாம படுக்க வச்சதுனால அங்க வெற்றி மதையானோ அங்க மதகாரிய வீமானுங்க அந்த வீமஜேனனானவரு அங்க இருக்கும் போதுதானே அங்க இடும் பண்ணா அவங்கள ஜெயிக்க அந்த இடும்பாசூரவனத்துல யாருமே கிடையாது. அப்பேருக்கு அந்த பலஜாலி அப்படி பலஜாலி தானே அங்க இருந்தார அப்படி இருக்கும் போது பாண்டவர்கள் ஐவரும் அங்க இருக்கிறாங்க. இவங்க தான் பாண்டவர்கள் தெரியாது. ஆறு இடும்பச்சிக்கு இடும்பனுக்கும் தெரியாது. அப்படியாகவே அங்க இருந்தாங்க அந்நேரம். அப்ப இடும்பனும் இடும்பச்சியும் அண்ணனும் தங்கச்சியும் அப்படியாகவே அங்க இருந்தாங்க அந்நேரம். அப்ப நரவாட அடிக்கிறதுன்னு அந்த இடும்பச்சியும் ஒடியாந்தான். அப்படி தங்கச்சியானவ இடும்பச்சி நரவாட அடிச்சா அவங்களை எடுத்து சாப்பிட்டுருவாங்க. ஆறு இடும்பனும் இடும்பச்சியும் அப்படி இருக்கும் போது அங்க ஒருவர்களும் உத்தங்களும் செய்தாங்க. நடராஜி லதா சந்தோஷ் பிரவீன் மாரிமுத்து சொல்லுப்பா. அவங்க துட்டிட்ட கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். சந்தோஷ் சாலினி இந்த பத்தினியே துறவதையே எங்க பாரளந்த தாயாரே உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அங்க இந்த வீரகாரம் இருக்கும் அந்த வேலையிலே அங்க இடும்பாசூரவனத்திலே அங்க இருந்தாங்க இருவருமே. அப்ப இடும்பச்சியும் இடும்பனும் அங்க இருந்தாங்க. அப்படி இருக்கும் போது பெரிய ஒரு குகை அங்க இடும்பாசூர வனம்னு பேரு. அப்படி பேர் இருக்கும் போது அந்த வனமே அவங்களுது. அது இடும்பச்சியும் இடும்பனதான் அந்த வனமே அவங்களுது. அப்படியாகவே அங்க இருந்தாங்க அந்நேரம். அப்ப நரவாட அடிக்குதுன்னு ஓட்டம் பெருநடையா வந்தாங்க. அங்க நரவாட அடிக்குதுன்னு இடும்பச்சு இடும்பனும் அங்க ஓட்டம் பெருநடையா வர்றாங்க. அப்படி வரும்போது அப்பா இடும்பச்சு சொல்றா, அண்ணா எனக்கு ரொம்ப பசியா இருக்குது, நான் போய் அந்த நரவாட அடிக்குது அந்த நரனுங்களை நான் போய் சாப்பிடுறேன் அப்படின்னு இடும்பச்சு சொல்றா. அந்த இடும்ப என்னங்கிறாரு, அம்மா நீ இரு, அது எத்தனை பேர் வந்துக்கிறாங்களோ என்னன்னு தெரியல, நிறைய இருந்தா நானும் சாப்பிட்டு மீதி பேத்த அப்படியே வைக்கிறேன் அப்படின்னு இடும்பன்னு சொல்றாரு. இடும்பன் சொல்லும் போது இடும்பச்சு அண்ணா அண்ணா அது ஆகாது, எனக்கு அண்டாத
பசியாலும் ஆனது அண்ணாவே. அண்ணா நீ சிறிது நேரமும் நீ பொறுத்து இருன்னு சொன்னாலே அண்ணா நான் போய் அந்த நரவாடையே நான் சாப்பிடுறேன்னு சொன்னாலே அந்த இடும்பத்தியானவ அண்ணா நரவாடை அடிக்குது, நான் போய் நீ செத்த சரியுது நேரம் இரு, நான் போய் அந்த நரனுங்களை சாப்பிடுறேன் அப்படின்னு சரியான பசியா இருக்குது, நான் போய் சாப்பிடுறேன்னு இடும்பச்சு வரா. அங்க இடும்பச்சு தானே ஓட்டம் பெரு நடையா அங்க வாராளே அந்நேரம். அப்ப அந்த வெற்றி மதகரிய வீமனை சாப்பிடறதுக்கு ஓட்டம் பெரு நடையா வர்றா. பேர் சொல்லு. பிரகாஷ் கலையாவாணி காசு 20 ரூபா போட்டு பத்தினி துறவத மேல போடுறாங்க. அவங்க துக்கிட்ட கைனால துன்பம் வந்த அன்னைக்கு, காசிட்ட கைனால கஷ்டம் வந்த அன்னைக்கு சிறப்பா இருக்கணும். இந்த வீரகாரம் அங்க இருக்கும் அந்த வேலையிலே அப்ப தூரு அரிசி முனிவருமே அங்க தானுமே வந்தாரே. அங்க வேத வியாசருமே அங்க விருப்பத்துடன் வந்தாரே. அங்க இருவருமாகவே தானுமே வந்தாரே. அப்ப இவங்க பாண்டவர்கள் ஐவரும் அங்க இருந்தாங்க. ஆனா வீமனானவரு தர்மராஜாவ, அர்ஜுன மகாராஜனை, நகலன் ஜகாதேவர, இந்த அம்மா குந்தா தேவியும் அங்க தூக்கம் கலையாத வாரணாவதத்திலிருந்து வட்டப்பாறை மேல நித்தர கலையாத தூங்க வச்சுட்டாரு வீமை. வாவி தேவன் பெற்றெடுத்த வாழ்வேமை தூங்க வச்சுட்டாரு. அப்படின்னு போய் அந்த ஊரு நாடே பேராகுது. பேராகும் போது அப்ப ஜனமே ஜெயங்கிற மகாராஜன் சொல்றார். இன்னைக்கும் மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டா கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே அப்படின்னு தான் பாடம் படிப்பாங்க. அது மாதிரி ஜனமே ஜெய மகாராஜனானவரு ஏயா இந்த பாரத கதையே பொய்யா அப்படின்னு ஜனமே ஜெயன் சொல்றான். இது பொய், எப்படிங்க பொய் அப்படின்னு பெரிய பெரிய முனிவர் எல்லாம் கேக்குறாங்க. முனிவர் எல்லாம் கேட்டா ஒரு மனுஷன் 5 பேத்த வாரணாவதத்திலிருந்து தூக்கம் கலையாது கொண்டாட முடியுமா? அந்த ஜனமே ஜெய மகாராஜன் கேட்டானே அந்நேரம். அப்போது கேட்டாரு அங்க பாண்டவர்கள் ஐவருமே அங்க குந்தா தேவி தாயாரும். அப்ப ஜனமே ஜெயங்கிட்ட எல்லாரும் சொல்றாங்க, இந்த மாதிரி பாண்டவர்கள் ஐவரும் அங்க இருக்கிறாங்க. அதுல வீம மட்டும் இந்த தர்மராஜாவ, அர்ஜுன மகாராஜன, நகலன் ஜகாதேவர, குந்தி அம்மா தாயாரியும் நித்தர கலையாம அங்க வாரணாவதத்திலிருந்து இடும்பாச்சோர வனம் வரைக்கும் கொண்டுட்டு போய் இப்படி தோல் மேலேயே வச்சுக்கிட்டு போய் வட்டப்பாறை மேல நித்தர கலையாத அவங்கள தூங்க வச்சுக்கிறாரு வீமை. அத போய் முனிவர்கள் எல்லாம் ஜனமே என்கிட்ட சொல்றாங்க, அவன் வீமை வாவி தேவன் பெற்ற புள்ள, அவன் தூக்கம் கலையாத வாரணாவதத்திலிருந்து இடும்பாசோரவனம் வரைக்கும் போய் வட்டப்பாறை மேல தூங்க வச்சுட்டான். அப்படிங்கும் போது ஜனமே ஜெயம் பொய்யுங்கிறார், மகாபாரதமே பொய். அப்ப ஏழுமலை துறவதி அம்மா மேல போடுறது ஆயா துட்டெடுத்த கைனாலே, ஆயா துன்பம் வந்தா நீங்க வேணாம், ஆயா உன் சன்னதி வளர்ந்தா பாடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அங்க இந்த பிரகாரம் இருக்கும் அந்த வேலையிலே அப்ப ஜனமே ஜெய மகாராஜன் இது தூக்கம் கலையாத கொண்டு போய் வீமை இடும்பாச்சூர வனத்துல
இங்க வாரணாவத்துல இருந்து இடும்பாச்சோரவனம் வரைக்கும் கொண்டு போனான்னு சொல்றது இது பூரா மகாபாரதம் பொய் அப்படின்னு ஜனமேஜய மகாராஜன் சொல்றார். அப்ப சொன்னதுனால வைசிமியானவர் பார்த்தாரு. அப்ப மகாபாரதத்தையே பொய்யுங்கிறான், அதனால புட்ரா சாப்பன்னு பிரமாகதி கொடுத்துட்டார். பிரமாகதி சாபம். அப்படி சாபம் பிரமாகதி சாபம்னா மேலெல்லாம் வெள்ள குஷ்டோவி அல்ல வெள்ள குஷ்டமா ஆயிப்போச்சு. ஜனமேஜய மகாராஜனுக்கு அந்த வெள்ள குஷ்டோவி வந்ததுனால ஐயோ சுவாமி எனக்கு வெள்ள குஷ்டோவி வந்த காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறாரு ஜனமேஜய மகாராஜனு. அங்க ஜனமேஜய மகாராஜனு கேட்டதுனால அப்ப தூர்வாரிசி மந்திரம் இது பலிக்கும்னு சொல்லி நாங்க மந்திரம் கொடுத்தது பொய்யா, பாண்டவர்கள் பிறந்தது பொய்யா, ஏயா பாரதங்கிறது உண்மைதான் அப்படின்னு ஜனமேஜயங்கிட்ட சொல்றாங்க. சொல்லும் போது நான் பாரத கதைய நான் பொய்ன்னு சொன்னதுனால எனக்கு பிரமாகதி தோஷம் வந்துருச்சு, மேலெல்லாம் வெள்ள குஷ்டோவியா ஆகி போச்சு அப்படின்னு சொன்னதுனால அப்ப தூர்வாரிசி முனிவரானவரு, அப்ப வேதவியாசரானவரு, கிருபாச்சாரி துரணாச்சாரி எல்லா மூதாதியானவர்களும் அங்க பீசுமரானவரும் அப்ப சொல்றாங்க. அப்ப விநாயகர் கதை எழுதுனது பொய்யா, அப்ப அவரு கதையெல்லாம் பொய்னா எல்லாமே பொய், பாரதம் பொய்னா எல்லாமே பொய் அப்படி என்றேமே அங்க சொன்னார நேரம். அப்படி சொன்னதுனால கேளும் ஜனமேஜய மகாராஜனே அப்படின்னு அவங்களுக்கு பாரத கதையை சொல்றாங்க. எப்படி வைசிமியானவர் சொல்றாரு அப்படின்னா, இனி பாரத கதைய நீ சுசியா கேட்கணும், ஒரே வார்த்தை கூட தவறாம கேட்கணும். எப்படி கேட்கணும்னா பெரிய இரும்பு பொட்டி, இரும்பு பொட்டியில ஒரு கருப்பு வஸ்திரம், கருப்பு வேட்டின்னு வச்சுங்கள, கருப்பு வேட்டி கொண்டு போய் அந்த பொட்டியில வச்சு நீயே பொட்டி பூட்டு போட்டுரு, பொட்டி பூட்டு போட்டு அந்த பொட்டி பக்கத்திலேயே வச்சுக்க, இந்த மகாபாரதத்தை விடாம கேளு அப்படின்னு சொல்றார். திரௌபதி அம்மா மேல போடப்பட்டது, பாப்பாத்தி அம்மா போடப்பட்டது, எங்க பத்தினி எத்திரவாதையே ஐயா பாராளந்த தாயாரே, அவங்க துட்டுட்ட கை நாளே ஒரு துன்பம் வந்தா நீங்க வேணும், ஐயா உங்க சன்னதி வந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அம்மா பெருமாள் சாமி மேல போடப்பட்டது காசு 50 ரூபா. ஆமா, அந்த செங்கம்மான் கருடனேரி ஸ்ரீராமர் வாராரு, அவர் வட்டமான் கருடனேரி எங்க மாயவரும் வாராரு, அவர் கோவரா வளர்ந்தபடி அவங்க குடியும் வளர வேணும். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ராஜேந்திரன். ஆயா மேல ராஜேந்திர போடப்பட்டது, அவங்க துட்டுவிட்ட கை நாளே தும்ப வந்தா நீங்க வேணும். திரௌபதிமா மேலையும் போடுறாங்க, காசு 100 ரூபா போட்டு வாழ்த்துறாங்க. அங்க பத்தினியே திரவதையே எங்க பாராளந்த தாயாரே, அவங்க சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அப்ப ஜனமேஜய மகாராஜனானவரு கேட்கிறார். அண்ணா பேர் சொல்லு. ராஜேந்திரன் பூங்கொடி கலர்காடு. ராஜேந்திரன் பூங்கொடி கலர்காடு. ஆயா மேலியா ஆயா பத்தினிய துறவதையே பாராளந்த தாயாரே, ஆயா உங்க சன்னதி வளர்ந்தபடி அவங்க குடும்பமும் வளர வேணும். அடி மணி லோகஸ்ரீ காசு 50 ரூபா போட்டு வாழ்த்துறாரு.
ஆயா நெருப்புல பிறந்த நீலவரந்தங்க ஐவருக்கு தேவி அழியாத பாஞ்சாலி நீ பாஞ்சால எக்கியத்துல நீ பத்தினியா நீ பொன் பிறந்த பத்தினியா பொன் பிறந்து ஆயா அந்த பையன் சிசுவு வாய் பேச முடியல வருஷம் 10 வருஷ காலம் ஆகி போச்சு அப்பல்லாத புள்ள தந்தை இல்லாத புள்ள தாய் மட்டும் இருக்கிறாப்படி அந்த ஆயா மடியேந்தி ஒரு பிச்சை கேட்டு ஒரு பையன் பிறந்தான் மாறு மட்டும் கண்ணீர் விடுறாங்க அவன் வாய் பேசுறான் இந்த வருஷத்துக்குள்ள வாய் பேசுறான் ஆயா உன் மனசு நிறைஞ்சாப்படி உங்களுக்கு சரியான ஒரு வேண்டுதலை செலுத்துறாங்க வாய துற சாமி ஆயா பத்தினி சாமி வாய் பேசுவான் அந்த வருஷத்துல கண்டிப்பா அவன் வாய் பேசுவான் எங்க பத்தினியே துறவதையே எங்க பாராளந்த தாயாரே ஆயா பத்தினி துறவத மேல போடுறது காசு 50 ரூபா ஆயா பத்தினியே துறவதையே எங்க பாராளந்த தாயாரே ஆயா உன் சன்னதி வளர்ந்தாபாடி அவங்க சன்னதியும் வளர வேணும் முன்னுசாமி போடுறது காசு 100 ரூபா சகா தேவனால முன்னுசாமி அப்படி போட்டுக்கிறாரு 100 ரூபா அதனால சகாதேவன்னா சர்வசாதாரணமான ஆள் இல்ல சாஸ்திரத்துல வல்லவன் சகாதேவன் அப்படியே அசுவினி தேவருக்கு பிறந்தவன் அவரு பேரு விளங்குது அவருக்கு பேரு விளங்குது பிறகலியும் ஆகுது மௌனோஷா காசு அவனோஸ் காசு 20 ரூபா போட்டு வாழ்த்துறாரு ஐயா பத்தினியே திறமதையே பாராளந்தே தாயாரே அவங்க குடும்பத்தார் கூட்டாங்குறையாமே கொண்ட பூ வாடாமே ஏழும் ஜனமே ஜெய மகாராஜனே கோவிந்தராஜ் மஞ்சளா செல்வகுமார் கல்யாணம் ஆகல ஆயா பத்தினி துறவதியே நிர்மல பிறந்த நீலவரந்தங்க ஆயா இந்த பாரத பூசாரி காசிக்கு மட்டும்தான் வாழ்த்துறாருன்னு நினைக்க வேணாம் அவங்க கஷ்டத்தை சொல்லி கேக்குறாங்க அத வாழ்த்துறதுனால தப்பு இல்ல அந்த ஆயாலே ஏத்துக்கும் அதனால அவருக்கு ஒரு கல்யாணம் ஆகல கல்யாண வாத்துக்கு இனிமேல் பொண்ணு பிறக்காது பிறந்துருச்சு எந்த திசைன்னு காட்டாயான்னு சொல்லி கேக்குறாங்க எங்க பத்தினியே துறவதையே எங்க பாராளந்த தாயாரு ஆணுக்கு ஏத்த பொண்ணும் பொண்ணுக்கு ஏத்த ஆணும் எங்க இருக்குது அந்த அம்மாளுக்கு தெரியும் யாரோ ஒரு நபரை விட்டு கொண்டாந்து செய்தி கொடுக்கணும் ஆயா உன் சன்னதி வளர்ந்தாப்படி வளர்ந்து அவங்களுக்கு சிறப்பான ஒரு கல்யாணம் நடக்கணும் ஆயா இந்த ஐயா துறவதி மேல போடப்பட்டது ஆயா சன்னதி வளர்ந்தாபடி அவர் சன்னதியும் வளர வேணும் கேளே ஜனமே ஜெய மகாராஜனே அப்படின்னு சொல்லி அப்ப வைஷ்மியானவரு அப்படியே பையனு சொல்லு சந்தோஷம் சந்தோஷுக்கு கள்ளமுடி சந்தமுடி பாலாஸ் எல்லாம் நீக்கி கொடுத்து அவங்க தாய் தோப்ப சீரும் சிறப்போடு இருந்து ஆயா சன்னதி வளர்ந்தாப்படி வளரணும் இந்த பிரகாரம் அங்க இருக்கும் அந்த வேலையிலே கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே அப்படின்னு சொல்லி வைஷ்ணவி ஆனவரு அங்க கதை சொல்றார் மகாபாரத கதையை விடாத கேளு அப்படின்னு சொல்லி பெரிய பொட்டியில கருப்பு வஸ்திரத்தை வச்சு நீயே பக்கத்துல உக்காந்துக்க இந்த பாரத கதையை விடாத கேளு பாரத கதையெல்லாம் கேட்ட பின்னால அந்த பொட்டியை திறந்து பாரு அப்ப பாரத கதை உண்மையா பொய்யான்னு தெரியும் அப்படின்னு சொல்றார் அப்படி சொன்ன அந்த பிரகாரம் அங்க கதைகளுமே சொன்னாரு கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே என்றுமே சொன்னாரு அங்க வைஷ்ணவியானவரே அப்ப கதைகளும் சொன்னாரு
மகாபாரதம் விடாத கதை சொல்றாரு ஜனமே ஜெய மகாராஜனுக்கு. வைசிவி ஆனவர் கதை சொல்றாரு. அங்க கதைகளும் தானுமே அங்க சொன்னாரே அந்நேரம். கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே அப்படின்னு கதைகளை இப்ப வரிசையா சொல்லிக்கிட்டு வர்றாரு. என்ன சொல்றாருன்னா, அங்க வாரணாவதத்திலே அங்க பாண்டவர்கள் ஐவருமே அந்த வாவி தேவன் பெத்தெடுத்த வாழ்வேமே அந்நேரம். அப்ப அந்த சத்தியம் அந்த வராது சந்திர குலத்து ராஜமக்க அவங்க கோடு தவறாத குருகுலத்து ராஜமக்க அந்த குந்தாதேவி பெத்தெடுத்த பாண்டவர்கள் ஐவருமே அப்ப சத்தியம் தவறாத சந்திர குலத்து ராஜமக்க அங்க ரிஷி பண்டாரா தங்கால படிக்கு அங்க பிறந்தாங்க வனத்திலுமே. அங்க வட்டப்பாற தான் சோரிஜி அங்க வந்தாங்க அந்நேரம். ஆயா பேர் சொல்லுங்க. கணேசம் போடப்பட்டது 10 ஆயா பத்தினி துறவது மேல. ஐயா பத்தினியே துறவதையே எங்க பாராளந்த தாயாரே. ஐயா அவங்க குடும்பம் உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அப்ப கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே என்றுமே சொன்னாரே. அப்ப பாண்டவர்கள் ஐவரும் அப்ப வாரணாவதத்திலிருந்து இடும்பாச்சுவரவன வரைக்கும் போனாங்க. அப்படின்னா அந்த மாயம் பெருமாளுடைய அனுகிரகத்துல போனாங்க. அப்ப மாயம் பெருமாளும் எங்க ஹரிராமர் மாயவாரும் அவரு செங்கமான்கருடனேறி அவரு ஸ்ரீராமர் வந்தாரு. அங்க வட்டமான்கருடனேறி எங்க மாயவரும் வந்தாரு. எங்க ஆளில மேல் பள்ளி கொண்டு எங்க ஹரிராமர் மாயவரும் இந்த மாயனார் உள்ளளவும் ஐவருக்கு அலும்பு வரும் காலம் இல்லை. பெருமாய் போடப்பட்டது காசு 100 ரூபா. குந்திய தேவி மேல அந்த குந்தியே அம்மா பேர்ல பேரு விளங்குது பிறகுலையும் ஆகுது. ஐயா உன் சன்னதி வளர்ந்த பாடி அவங்க சன்னதியும் வளர வேணும். ஜெயா போடப்பட்டது தொரோதிமா மேல காசு 50 ரூபா. அவங்க துட்டெடுத்த கைனாலே துன்பம் வந்தா நீங்க வேணும். ஐயா சன்னதி வளர்ந்த பாடி அவங்க சன்னதியும் வளர வேணும். கேளு ஜனமே ஜெய மகாராஜனே அங்க மாயவரானவரு. அப்ப மாயவரா உள்ளளவும் ஐவருக்கு அலும்பு வரும் காலம் இல்ல. பெருமாளா உள்ளளவும் ஐவருக்கு திருநாளா நடக்குது. அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் தூக்கம் கலையாம அவரு பாதுகாப்பா வச்சதுக்கு மகாவிஷ்ணு பெருமாள் தான் காரணம். அதனால அப்ப இடும்பாசூர வனத்துக்கு இவங்க எல்லாத்தையும் கொண்டுகிட்டு வரார். கொண்டுகிட்டு வந்து வட்டப்பாறை மேல நல்லா படுக்க வச்சு நித்தர கலையாம தூங்கிட்டு இருக்கிறாங்க. மணி சரவணம் பர்வதி அம்மா மேல போடப்பட்டது. எங்க பத்தினிய திரவதையே எங்க பாராளந்த தாயாரு.
ஐயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அப்ப வட்டப்பாறை மேல கொண்டாந்து படுக்க வச்சுட்டார். அந்த மாயவருடைய சகாயத்தினால இந்த மாதிரி படுக்க வச்சாரு. இன்னும் கேள்வி ஜனமே ஜெய மகாராஜனே அப்படின்னு ஜனமே ஜெய மகாராஜனுக்கு பாரதம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். யாரு வைஸ்வ நம்பராரு வைஸ்வியானவர் பாரதம் சொல்லிக்கிட்டே இருக்கிறார். அப்படியாகவே சொன்னாரே அந்நேரம் அங்க இடும்பாசூரவனத்திலே அங்க இருந்தாங்க அந்நேரம். அங்க இடும்பத்தையும் ஓட்டம் பெருநடையா அங்க வந்தாலே அந்நேரம். அப்ப அந்த வெற்றி மதையான அந்த பீமனை கேக்குறா. ஆறு இடும்பச்சு, ஏயா நீ யாரையா, எந்த ஊரு, எந்த நாடு, நீங்க எங்க இருந்து வந்தீங்க? நான் நரவாடை அடிச்சாவே நான் சாப்பிட்டுருவேன். ஆனா உன்னுடைய அழகை பார்த்துட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்னு இடும்பச்சி சொல்றா. அங்க இடும்பச்சியாகவே அங்க சொன்னாலே அந்நேரம். ஐயா ஒண்ணு மேல எனக்கு காதலு மோகங்காலம் வந்தது என்றுமே சொன்னாலே. எனக்கு காதல் மோகம் வந்துருச்சு, அதனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். உன்னுடைய அழகும் உன்னுடைய பாவனையும் உன்னுடைய பொஜத்து அழகும் உன்னுடைய மீச முருகலுக்கும் பார்த்தா எனக்கு 2 கண்ணு பத்தாது, அவ்வளோ பெரிய அழகா இருக்கிற. அதனால என்ன கல்யாணம் செய்யவே வேணும்னு கேட்டாலே. அங்க வெற்றி மதையானும் மதகரியே விமனுமே. அடி பாவியானவள, நீ எந்த ஊரு, எந்த நாடு, நீ எங்க இருந்து இங்க வந்த என்று கேட்டாரே. அங்க வீமன் கேட்கிறார், நீ எந்த ஊரு, எந்த நாடு, எங்க இருந்து இங்க வந்த இந்த வனத்துக்கு, அதனால நீ வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கிறாங்கிற, இதெல்லாம் ஆகாது பெண்ணு. உன்னுடைய நீ என்ன பாவனை பண்ணாலும் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு வீமன் சொல்றார். சொல்லுங்க. பழனிசாமி இந்திராணி கோகலகண்ணன் காசு 100 ரூபாய் போட்டு வாழ்த்துறாங்க வீமஞ்சல மேல. அப்ப அந்த பத்தினியே துறவலையே எங்க பாரளந்த தாயாரு அங்க வெற்றி மதையானே மதகரியும் வீமனுமே. உனக்கு பேரு விளங்குது பிறகுலியும் ஆகுது. அவங்க துட்டெடுத்த கைனாலே தும்ப வந்தா நீங்க வேணும். ஆயா சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அப்படியே இந்த பீமனானவரு மைக் எடுக்கல. துறவதையே எங்க நெருப்பில் பிறந்தம்மா நீ நீலவரம் தங்கையே பாரதத்தை நிறுத்தி விட்டோம். அதனால அம்மாளுடைய விருத்தத்தை சொல்லி விட்டுதான் பாரதத்தை எடுக்கணும். எங்க பத்தினி துறவதையே எங்க பாரதந்த தாயாரே அம்மா விட்ட கதை நான் பாடு. அம்மா உருகணையா இருக்க வேணும். எங்க பத்தினி துறவதையே ஆயா நீ பட்ட கதை நான் பாடு. நீ பக்கத்தோனே ஆயா நீ இருக்க வேணும். ஆயா விட்ட கதை நான் பாடு.
ஆயா நீ உறுதுணையா ஆயா நீ இருக்க வேணாம் இப்படியாக அங்க இருக்கும் அந்த வேளையிலே ஆயா கதையை எடுக்க போறோம். இப்ப கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே அப்படின்னு சொல்லி பாரதம் சொல்லிக்கிட்டே வராரு. வைசிமியானவர் சொல்றார். அந்த வைசிமியானவரும் பாரதமும் சொன்னாரு. கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே என்றுமே சொன்னாரு. இந்த வாரணாவதம் தேடி எல்லாம் அங்க இடும்பாசூர வனமுமே போனாங்க. அந்த காரணம் ஆறு என்று அங்க ஜனமே ஜெய மகாராஜனை கேளு என்று சொன்னாரு. அப்ப ஜனமே ஜெய மகாராஜன்கிட்ட வைசிமியானவர் சொல்றார், இதுக்கு காரணம் ஆறு, இதுக்கு கேளுப்பா ஜனமே ஜெய மகாராஜனே அப்படின்னு வைசிமியானவர் சொல்றார். வைசிமியானவர் யாருன்னு கேட்டா, எங்க மாயம் பெருமாளே எங்க ஹரிராமர் மாயவரே, அவர் செங்கமான் கருடனேறி அவர் ஸ்ரீராமர் வந்தாரே. அவர் வட்டமான் கருடனேறி எங்க மாயவரும் வந்தாரே. எங்க ஆளில மேல் பள்ளி கொண்ட எங்க ஹரிராமர் மாயவரும் இந்த மாயனார் உள்ளளவும் ஐவருக்கு அன்பு வரும் காலம் இல்லை. இந்த பெருமாளா உள்ளளவும் ஐவருக்கு திருநாளா நடக்குது. இதுக்கு காரணமே பெருமாள் தான் அப்படின்னு வைசிமியானவர் சொல்றார். அது ஜனமே ஜெய மகாராஜன்கிட்ட சொல்றார். இந்த பாண்டவர்கள் ஐவரும் இந்த வந்து போய் வாரணாவதத்துல இருந்து இடும்பாசூர வனம் வரைக்கும் தூக்கம் கலையாத அந்த வாவி தேவன் பெத்தெடுத்த வாழ்வியம கொண்டு போய் வட்டப்பாறை மேல நித்தர கலையாத தூங்க வச்சான் அப்படின்னு சொன்னீங்கல்ல, இது பொய்ன்னு சொன்னாரு ஜனமே ஜெயன். அதனால இப்ப கதை சொல்றாரு வைசிமியானவர். அங்க கதைகள் உண்டானுமே அங்க சொன்னாரு அந்நேரம். இந்த பாரத கதைகளும் உண்மை என்று சொன்னாரு. அந்த மாயம் பெருமாளும் அவரால்தான் ஆகும் என்று சொன்னாரு. மாய பெருமாளானவர் நாளத்தான் அவங்க தூக்கம் கலையாம கொண்டு போய் அவன் இடும்பாசூர வனத்துல அந்த வாவி தேவை கொண்டு போய் வச்சதுக்கே காரணம் பெருமாள் தான். இது மகாபாரதம் உண்மையா பொய்யா அப்படின்னு இப்ப நான் கதையெல்லாம் சொன்னேன். அந்த பொட்டி திறந்து பாருன்னு கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே, நீ வச்ச வஸ்திரம் வந்து என்ன கலர்ல வச்சேன்னு கேட்டார். அவன் ஜனமே ஜெய மகாராஜா சொல்றாரு, அப்படியே கருப்பு கலர்ல நான் பொட்டிக்கு உள்ள வச்சேன் அப்படின்னு சொல்லும் போது இப்ப அந்த பொட்டி திறந்து பாருப்பான்னு சொல்றாங்க. அப்ப கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே என்றுமே சொன்னாரு. அந்த பொட்டியே திறந்து பாரு என்று சொன்னாரு. அப்ப ஜனமே ஜெய மகாராஜன் அந்த கருப்பு வஸ்திரத்தை வச்ச பொட்டிய திறந்து பார்த்தாரு. திறந்து பார்க்கும் போது நாம கருப்பு வஸ்திரம் வச்சோம், அந்த வஸ்திரத்தை காணோம். இப்ப அப்படியே தும்ப மலர் மாதிரி வஸ்திரம் இருக்குது. எனக்கு 2 கண்ணும் பத்தாது, வெள்ள வெளியேறு இருக்குது தும்ப மலர் மாதிரி அப்படின்னு வைசிமியானவரு கேளும் ஜனமே ஜெய மகாராஜனே அப்படின்னு வைசிமியானவர் இப்ப இது என்ன கலர்லப்பா வச்ச அப்படின்னு கேட்டதுனால
அப்ப ஜனமேஜய மகாராஜன் சொல்றான், நான் கருப்பு கலர்ல தான் வச்சேன் சாமி அப்படின்னு சொன்னதுனால இதுக்கெல்லாம் இந்த மகாபாரதத்துக்கே கதை. மகாவிஷ்ணன் தான் அந்த மூல காரணமே. இந்த பாரத கதை மட்டும் உண்மைக்கு பொய் கிடையாது. இந்த கதைய முட்டை முழிச்ச கேட்கறவங்களுக்கு அவங்க தெய்வ லோகத்திலேயே இருப்பாங்க, சொர்க்கப்பதிக்கு போவாங்க. ஆனா நீ பொய்ன்னு சொன்ன, அதனால உனக்கு பிரமாகதி பிடிச்சது. இப்ப நீ பாரத கதையே முழிச்சா கேட்ட. இப்ப அந்த வஸ்திரம் வெள்ளையா இருக்குது, தும்ப மலரு மாதிரி, கருப்பு வஸ்திரம் இல்ல. இந்த பாரதம் பொய்யா இல்ல இது மெய்யான்னு கேட்டார். அப்ப வைசிமியானவரு ஜனமேஜய மகாராஜனும் அங்க இருவருமாகவே அங்க இருந்தாங்க. அந்நேரம் அந்த நாடு 56 தேசராஜர்களும் கருடர் கம்பரர்களும் அனைவர்களும் மூலாதி தாத்தாவுகளும் பீசுமரானவரு, கிருபாச்சாரியானவரு, துரணாச்சாரியானவரு, வேதவியாசரானவரு எல்லா அனைவர்களும் தானுமே அங்க பார்த்தாங்க. அந்நேரம் அந்த பொட்டி திறக்கும் போது இது பாரதம் பொய்யா மெய்யான்னு கேட்டாங்க. ஐயோ சாமி இது மெய்யத்தான்னு சொல்றார் ஆறு ஜனமேஜய மகாராஜன். அதனால தூக்கம் கலையாத கொண்டு போய் இடும்பாச்சூர வனத்துல வட்டப்பாறை மேல வச்சது இது மகாவிஷ்ணனுடைய அவருடைய எல்லாம் அவருடைய சூழ்ச்சி தான். அவரு சகாயம் இல்லைன்னா செய்யவே முடியாது அப்படின்னு சொன்னதுனால அவருக்கு பிரமாகதி உடனே நீங்கி போய் தன்னுடைய உடம்பா வந்துருச்சு. ஏன்னா வெள்ள குஷ்டோய் பிடிச்சிச்சு இல்ல, தன்னுடைய உடம்பாவே உடம்பு சுத்தமா ஆயிடுச்சு. அதனால இந்த பாரத கதையை கேட்கிற மக்கள் அனைவர்களுக்கும் நோயில்லாத வாழ்வும் குறையில்லாத செல்வமும் சிறப்பா இருப்பாங்க. அதனால பாரத கதைய முழிச்சா கேட்கணும். அதே மாதிரி படுத்துக்கிட்டு கேட்க கூடாது, உக்காந்துக்கிட்டு தான் கதை கேட்கணும். இல்ல அண்ணனுக்கு மாதிரி நின்னுகிட்டு கேட்கலாம். ஆனா படுத்துக்கிட்டு கேட்டா அன்னைக்கே பாரதத்தில் சொன்னாங்க, படுத்துக்கிட்டு கதை கேட்கிறவர்கள் சர்ப்பமா போ கடவுதுன்னு சாபத்தை கொடுத்தாங்க. அதனால எல்லாருமே இப்படி சுசியா கேட்கிறவங்களுக்கு என்னைக்கு நோய் இல்லாத வாழ்வு குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருப்பாங்க. இந்த பிரகாரம் தானே அப்ப பாண்டவர்கள் ஐவரும் அங்க குந்தா தேவி தாயாரும் அப்ப இடும்பாசூர வனத்துல அங்க வனத்தோட தானுமே அங்க இருந்தாங்க. அந்நேரம் அங்க பாண்டவர்கள் ஐவருமே அந்த குந்தா தேவி தாயாரும் அப்ப ஐவரும் தானுமே அங்க கேட்டாங்க. அந்நேரம் அட வெற்றி மதையானே மதகரியே விமனுமே அங்க திடுக்கிட்டு எந்திரிச்சாங்க. அன்னார வேலையிலே இடும்பியோடைய அண்ணனும் தூரமா வெகு தூரத்துல இருக்கிறார். ஆனா இடும்பி ஆனவ அந்த வெற்றி மதையா மேல சரியான ஆசைப்பட்டுக்கிட்டா. ஆசைப்பட்டதுனால அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவரு போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏயா நீ கல்யாணம் என்ன பண்ணிக்க அப்படின்னு இடும்பிச்சு கேக்குறாப்ப. அப்ப வெற்றி மதையானோ மதகரியே விமனுமே எங்க அண்ணனானவரே தர்மராஜா இருக்கிறாரே. அவருக்கு என்ன கல்யாணம் ஆகவில்லை என்று சொன்னாரே. அந்த வீமன் சொல்றாரு, எங்க அண்ணனுக்கே என்ன கல்யாணம் ஆகல, அதனால என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிற அடி போடி வாடி, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்பாடி என்று அங்க வீமனுமே சொன்னாரு.
அப்போது குந்தாதேவி திடுக்கிட்டு எந்திரிச்சாலே என்ன பெரிய சத்தம் வருது, ஒரு பொண்ணு சத்தம் வருது, ஒரு பையனும் சத்தம் போடுறான் அப்படின்னு பார்த்தா தன்னுடைய மகன் பீமன். அந்த பீமராஜாவானவரு ஏறி போடி வாடிங்கிறாரு. இந்த பொன்னாளானவ இடும்பச்சு உன்னை கல்யாணம் நான் செய்யாத போக மாட்டேன் அப்படி என்று சொன்னாலே அந்நேரம். அப்படி பீமராஜாவானவரு உன் பேரு முருகேசன் போட்டது அரவா மேல. அப்ப அரவான ஆனவரு சரியான நாகக்கண்ணிக்கு பிறந்த நல்ல முடி அரவா. அவனுக்கு நாகக்கண்ணிக்கு பிறந்த அவன் நல்ல முடி அரவானே. ஆனா அப்பா மகனே நீ அறிவு உள்ளே கண்மணியே, என் சோதி பசங்கிலேயே நீ தொடங்குமா மணி விளக்கே. அந்த அரவா மேல போடப்பட்டது அவனுக்கு பேரு விளங்குது, விறகுலையும் ஆகுது. அவனுக்கு ஏர்நெத்தி கூறு புருவான், எதிர்ரோமம் படைச்ச புள்ள, ஒரு தாய்க்கு ஒரு புள்ள. ஆறு அரவ பாலகன் இன்னார வேலையில பேரு விளங்குது, பிறகுலையும் ஆகுது. அவங்க குடும்பமானது சிறப்பா இருக்கணும். இந்த பிரகாரம் இருக்கும் அந்த வேலையிலே அந்த இட்டுப்பத்தியானவ கட்டாமுடான்னு சத்தம் போடுறான். என்ன எப்படியாவது கல்யாணம் பண்ணிக்கியா அப்படின்னு சத்தம் போடும் போது அப்ப குந்தா தேவிலாம் அப்படியே அரை தூக்கத்துல எந்திரிக்கிறாங்க. அங்க அரை தூக்கத்துல தானுமே அங்க எந்திரிச்சாலே அந்நேரம். அப்போது இடும்பனுமே ஓட்டாம் தெரு நடையா அங்க வாரானே. அப்போது அப்ப இடும்பனானவன் ஓட்டம் பெருநடையா இங்கே போனவளை நம்ம தங்கச்ச காணோம் அப்படின்னு ஓட்டம் பெருநடையா வர்றான். அவன் காடும் செடி தாண்டி அவன் கரிக மலை தந்தாண்டி அவன் ஆறும் சுனை தாண்டி அவன் அதிக வனம் தாண்டி அந்த இடும்பானவனும் அவன் ஓட்டம் பேரு நடையா வாரானே அந்நேரம். அவன் சிங்கா உறங்குவானா சிறு புலியா தூங்குவானா, அவன் காட உறங்குவானா காட்டானே தூங்குவானா, அவன் வனமா வனம் தேடி அங்க வாரானே அந்நேரம். அப்படியே 60 ஆணையை பிடிச்சு வாழை பிடிச்சு சொல்லட்டி எறிகிறான். அடி அப்பேருக்கு அந்த பலஜாலி அது அந்த இட்டும்ப. அதனால 60 ஆணையை வாழை பிடிச்சு எறிகிறான்னா அவன் எவ்வளவு பெரிய பலஜாலியா இருப்பான், சரியான பலஜாலி. நம்ம தங்கச்சியானவ அந்த நரப்பலியும் சாப்பிட்டு ரொம்ப பசி பத்துலியாட்டுங்குது, அதனால பசியோட கத்தரா அப்படின்னு 60 ஆணையை வாழை பிடிச்சு சொல்லட்டி எறிகிறோம். அந்த ஆணைய என்னன்னு கூட கண்டுக்கல, அது இடும்பச்சு. அதனால இந்த வெற்றி மதையா மேல பீம மேலேயே ஆசையா இருக்கிறான். ஆசையாகவே அங்க இருந்தாலே அந்நேரம் அந்த இடும்பச்சியானவ மேல இருந்த கொடிகளை தான் போத்திக்கிட்டு இருந்தா. அந்த கொடிகள்லாம் பிச்சு எஞ்சுக்கிட்டு மாறுபெல்லாம் கிழிச்சுக்கிட்டு உடம்பெல்லாம் ரணகலமா பண்ணிக்கிட்டா. அவன் நெகமெல்லாம் இவ்வளவு பெரிய நெகம் அத மேலெல்லாம் கிழிச்சுக்கிட்டு எல்லாம் ரத்த காளைகளும் தானுமே ஆனது. அங்க உடம்பெல்லாம் ரணகலமும் ஆனது.
அப்படி ரத்த கலர் ரணகலையா ஆகி போச்சு. அந்த இடுமச்சிக்கு ஆனதுமே ஐயோ குய்யோ என்று அழுதாளே அந்நேரம். கோயிந்தசாமி போடப்பட்டது 100 ரூபா துறவதி அம்மா மேல. எங்க பத்தினியே துறவதையே எங்க பாழந்த தாயாரே. ஐயோ உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியோ வளர வேணும். அப்ப இந்த இடும்பச்சியானவ கையோ முய்யோன்னு அழுவுறா. கையோ முய்யோன்னு அழுவும் போது சாமி உன் பேர் சொல்லு. ஜரோஜா போடப்பட்டது காசு 100 ரூபா. எந்த சாமி மேல? ஐயா பத்தினியே துறவதையே எங்க பாழந்த தாயாரே. ஐயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அப்ப இந்த விரகாரம் இருக்கும் அந்த வேலையிலே அந்த இடுபச்சியானவ கையோ முய்யோன்னு அழுவுறா. கையோ முய்யோன்னு அழுவும் போது என்னானும் தெரியலையே, நாம இவ்வளவு பெரிய ஆணையெல்லாம் 60 ஆணைய வாழை பிடிச்சு தொலைட்டி எறிஞ்சோம். அதையும் சாப்பிட்டு பத்தாத கத்தரால என்னமோ தெரியல. நாம போயுமே பார்க்கலாம் என்று ஓட்டம் பேரு நடையா வந்தாரே அந்நேரம். ஓட்டம் பெருநடையா வரார். ஆறு அந்த இடும்பா சூரை வாட்டம் பெருநடையா வந்து இவ்வளவு பெரிய ஆணையெல்லாம் தின்னுபிட்டு அவளுக்கு அந்த நரப்பலியும் தின்னுபிட்டு பத்துலி ஆட்டங்குது, நாம போய் பார்க்கலாம் அப்படின்னு இடும்பா சூரன் வரார். அவரு ஓட்டம் பெருநடையா அங்க வந்தாரே அந்நேரம். அப்ப வந்ததும் தங்கச்சிக்கிட்ட ஏமா என்ன அழுவுற, ஏங்க அந்த நரப்பலி எல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறார். அந்த ஆணையெல்லாம் பிடிச்சி வாழை பிடிச்சி போட்டேன், அதெல்லாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டதுனால அண்ணா நான் அதெல்லாம் என்னன்னு கூட கண்டுக்கல, நான் வந்து இவரை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு எண்ணமும் கிடையாது. அதனால என்ன கெடுத்து இந்த மாதிரி மேலெல்லாம் ரணகலம் பண்ணிவிட்டான் அப்படி என்று சொன்னாலே அந்நேரம். அப்ப வெற்றி மதையானும் மதகரியே வீமனுமே. அப்ப இடும்பனானவன் சண்டைக்கு வரார். அந்த வீமனானவர் சொல்றார், பொன்னால கெட்டவர்கள் பூலோகத்துல எத்தனையோ உண்டு, ஆனால கெட்டவர்கள் யாருமே இல்ல. அதனால பொம்பளை பேச கேட்காத, ஓட்டம் பெருநடே ஓடி போயிரு, உங்க தாய் தவுப்பன் பேரை எடுத்துக்க, இங்க வந்து என்கிட்ட சண்டைக்கு வராத அப்படின்னு இடும்ப கட்ட பீமன் சொல்றார். அந்த பீமன் சொன்னதுனால அந்த இடும்பனானவன் அவனுக்கு அண்டாத கோபங்காலும் அவனுக்கு அனலுட்டு வேவுது. அவனுக்கு நீலமொழி கண்ணு ரெண்டும் அங்க நெருப்பு தனலாகுது. அங்க அவ்வாளரி கண்ணுகளும் செவ்வாளரி போல பூத்தது. சாமி பேரு அவங்க துட்டெடுத்த கைனாலே அவங்களுக்கு துன்பம் வந்தா நீங்க வேணும். எங்க பத்தினியே துறவதையே நீ பால் அளந்த தாயாரே. ஐயோ உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும்.
அந்த வெற்றி மதையானவரு டேய் என்கிட்ட சண்டைக்கு வராத, பொன்னால கெட்டவர்கள் பூலோகத்துல எத்தனையோ உண்டு, ஆனால கெட்டவர்கள் யாருமே பூலோகத்துல கிடையாது. அதனால வேணா என்கிட்ட வந்து உன்னுடைய உயிரை மாச்சிக்காத, உன்னுடைய தாய் தகப்பன் பேர எடுத்துக்கிட்டு நீ ஓட்டமா ஓடி போயிரு, உன் உயிரை மாச்சிக்காத அப்படின்னு அந்த பீமராஜனானவர் சொல்றார். அப்ப அந்த இடும்பனானவன் அவனுக்கு சரியான கோபம் வந்துச்சு. சரியான கோபம் வந்ததுனால என்னுடைய எங்க வனத்திலேயே இடும்பாசூர வனத்துல வந்து எங்க வனத்துல என்னுடைய தங்கச்சை கெடுத்து விட்ட, அதனால உன்னை உயிரோட விடமாட்டேன் அப்படின்னு சரியான சண்டையெல்லாம் போறார். அங்க உத்தங்களும் தானுமே அங்க புரிந்தாரே அந்நேரம் அங்க இருவருமாகவே அங்க சண்டைகளும் செய்தாங்க. அங்க மானத்து இட்டி மாறி ஒவ்வொரு இட்டியும் உழுவுது. அந்த பீமராஜா அட்டி குத்துறதும் அந்த இடும்பியோடைய அண்ணன் இடும்பம் குத்துறதும் ஒருவருக்கு ஒருவர் இடி மாறி உழுவுது. அந்த இடிகளும் தானுமே அங்க உளுந்தாது அந்நேரம் அந்த வனமெல்லாம் கிட்டு 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 கிட்டுன்னு சவுண்ட் வருது. ஆமா, அந்த மரத்துங்களை தானுமே வேரோட புடுங்கறானே. வேமனும் பெரிய பலஜாலி, அந்த இடும்பாசூரனும் சரியான பலஜாலி. எல்லாம் மரத்தை வேரோட புடிங்கி புடிங்கி ஒருவருக்கு ஒருவர் சரியான சண்டை, சரியான உத்தம் சண்டை செஞ்சு அந்த உத்தம் புரிஞ்சு அண்டரண்ட மிருகங்கள்லாம் அகண்டு ஓடுது. அங்க அண்டரண்ட மிருகங்களும் அங்க அகண்டுமே ஓடுது. அந்த ஆகாத சத்தங்களும் ஆனது அந்நேரம் அப்படி ஆனதுனால இப்ப ஒருவருக்கு ஒருவர் செவிக்க முடியல. ஆனா அந்த பீமனானவனுக்கு சரியான பலஜாலி. இனிமேல் இவங்கிட்ட கூசி கூச்சிட்டு சண்டை போடக்கூடாது அப்படி என்று பீமராஜா நினைச்சாரு. ஒரு காலை கீழே வச்சுக்கிட்டு ஒரு காலை மேல தூக்கி ரெண்டா கிழிச்சு போட்டார். அந்த வெற்றி மதையானும் மதகரிய விமனுமே ரெண்டா கிழிச்சு போட்டு அப்படியே கிழிச்சு போட்டது பத்தாதுன்னு மறுபடியும் பொருந்திக்கிறான். அங்க பொருந்தனா நேரம் இடும்பா சூரனுங்க அப்போது என்ன பண்ணாரு பீமனானவரு, இனிமேல இவனை விட்டக்கூடாதுன்னு சொல்லி ஒரே குத்து இந்த பக்கெட்ல குத்தினார். இந்த பல்லு பூரா பொதன்னு கொட்டி போச்சு. இந்தாண்ட குத்தவும் இந்த பல்லு பூரா கொட்டி போச்சு. அல்லையில ஒரு குத்து, இந்தாண்ட அல்லையில ஒரு குத்து குத்தவும் அவனுக்கு பழுவெலுமெல்லாம் படப்படன்னு கொட்டி போச்சு. கொட்டி போனதுனால இவன் மறுபடியும் எந்திரிக்கிறான். எந்திரிச்சதுனால அப்படியே தலை மேல ஒரே குத்து குத்தனான். அந்த வெற்றி மதையானும் மதகரிய விமனுமே அங்க தலை மேல ஒரே குத்தாக குத்தினானே அந்நேரம் அங்க உருண்டையா பண்டி போட்டு போடா பாவி இதோட ஒளிஞ்சு போன்னு சொல்லி போட்டுட்டான். போட்டதுனால இடிம்பி இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறான். நம்ம அண்ணா எல்லாம் செத்து போயிட்டானே அப்படின்னு பாத்துட்டு அவன் கையோ முய்யோன்னு அழுதாளே அந்நேரம். அட பாவியானவனே, அட பீமராஜனானவரு எங்க அண்ணனானவரு மாண்டும் அடிக்கிட்டாரு, வைகுந்தம் போயிட்டாரு. நான் அத கூட பெருசா நினைச்சுக்கல. ஆனா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஐயா அப்படி என்று நினைச்சாலே அந்நேரம் அவ அழுது புலம்பினாலே அன்னாரு வேலையிலே. அப்ப
அப்ப அழுது புலம்பும் போது சரியான அழுவு சத்தம் கேக்குது. அப்ப குந்தாதேவி அவங்களும் திடுக்குன்னு முழிச்சுக்கிறாங்க. அப்ப சத்தியம் தவறாத தர்மராஜாவானவரும் முழிச்சுக்கிறார். அப்ப அர்ஜுன மகாராஜன் தேவேந்திரனுக்கு பிறந்தவரும் அவரும் முழிச்சுக்கிறார். நகலஞ்சகா தேவர் அசுவினி தேவருக்கு பிறந்தவரும் அவரும் முழிச்சுக்கிறார். அண்ணன் பேர் சொல்லு. பிரதீப், தர்ஷினி, சத்திவேல். போடப்பட்டது காசு 50 ரூபா. அம்மா பத்தினி துறவதி மேல. ஆயா பத்தினி திரவதையே எங்க பாழந்த தாயாரு. ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா, நீ நீலவர தங்கையாரு. ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவர் சன்னதியோ வளர வேணும். அண்ணன் பழனிசாமி அண்ணன் போடப்பட்டது 50 ரூபா போட்டு வாழ்த்துறாரு. இன்னும் கல்யாணம் ஆகல, வயசு 23 வருடம் ஆகி போச்சு. ஆயா பத்தினி துறவதையே நீங்க சிறப்பா இருந்து உங்களுக்கு ஆமா இந்த மாதிரி அர்ஜுன மகாராஜனுக்கும் பத்தினி துறவதைக்கும் சுயவர நாட்டி உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. அதே மாதிரி என் புத்தர் நானவனுக்கும் திருமணம் நடக்குது, நடக்க வேணும் அப்படின்னு ஆயால அழுது புலம்பி கேட்கிறார். எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க பாரளந்தே ஆயா நீ தாயாரே. ஆயா எங்க பையனுக்கு இனிமேல் பொண்ணு பிறக்க போறது இல்ல, பிறந்துருச்சு. அது எந்த ஊரு எந்த நாடு எங்க இருக்குதோ தெரியல என்றாரு. எங்க பார்வைக்கு வர வேணும் என்று கேட்டாரு. எங்க குடும்பம் விளக்கெரிய வேணும் உன் கோவரம் வளர்ந்தபடி. ஆயா மங்களம் நடக்க வேணும், மங்களீகரமா இருக்க வேணும். இந்த விரகாரம் இருக்கும் அந்த வேளையிலே அப்பா குந்தி அம்மாலும் எந்திரிச்சுக்கிட்டாங்க. அங்க சத்தியம் தவறாத தர்மராஜாவும் எந்திரிச்சுக்கிட்டார். அப்ப அர்ஜுன மகாராஜனும் எந்திரிச்சுக்கிட்டார். நகலஞ்சகா தேவரும் எந்திரிச்சுக்கிட்டாங்க. எல்லாரும் எந்திரிச்சுக்கிட்டாங்க. அப்ப குந்தி அம்மா கேக்குறாங்க. குந்தி அம்மா என்னன்னு கேக்குறாங்கன்னா, ஏமா நீ யாருமா, நீ எந்த ஊரு எந்த நாடு, நாங்க இந்த வனத்துக்கு வந்தது என்ன அப்படின்னு வீமராஜனையும் கேக்குறாங்க. தன்னுடைய அம்மாளானவும் கேக்குறாங்க. என் பேரு எங்க அப்பன் பேரு உத்தரகுமார் மகன் சொல்லு. அதாவது கல்யாணங்கொட்டாய் சின்ன பொண்ணு உத்தரகுமார்னா சர்வ சாதாரணம் அல்ல. ஆமா அர்ஜுன மேலையும் துறவதி மேலையும் அம்மா இன்னைக்கு ஆயா இவ்வளவு சுறுசுறுப்பா இந்த மாதிரி காசை போட்டு வாழ்த்துக்கு பூசாரி பாரத பூசாரின்னு சொல்றாங்க. அவங்க துட்டெடுத்த கைனால தும்ப வந்தா நீங்க வேணா. எங்க பத்தினியே அர்ஜுன மகாராஜனுமே உங்க சன்னதி வளர்ந்த மாதிரி அவங்க சன்னதியும் வளர வேணும். உங்க பேரு வைத்தலிங்கம் போடப்பட்டது காசு 50 ரூபா பத்தினி துறவு மேல. ஐயா பத்தினியே துறவாதையே எங்க பாரளந்த தாயாரே. ஆயா இன்னைக்கு 9ஆம் நாள் கொழுவுல இருக்கிற உனக்கு பேரு விளங்குது பிறகுலியும் ஆகுது. ஐயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். இந்த விரகாரம் இருக்கும் அந்த வேளையிலே. அண்ணன் பேரு
ஜெயராம அண்ணன் போடுறாரு காசு 200 ரூபா. ஆயா பத்தினி துறவத மேல கிடிகிடி அர்ஜுன மேல போடுறாரு. எங்க பத்தினியே துறவாதையே எங்க பாராளந்த தாயாரே அங்க தேவேந்திரனுக்கு பிறந்த அங்க தேர் வீசினே அந்நேரம் உங்க சன்னதி வளர்ந்தபடி அவர் சன்னதியும் வளர வேணும். என்ன பேர் சாமி? என்ன பேர் சொன்ன? என்ன உன் பேரு? சாமியார். எந்த சாமியார்? பாண்டவர் மலை. அந்த தர்மராஜா மேல பீமராஜா மேல அர்ஜுன மகாராஜா மேல நகலன் ஜகாதேவர் மேல ஆயா அந்த பத்தினி துறவது மேல ஐவர் மேலயும் போட்டாங்க. பத்தினி துறவது மேலயும் போடுறாரு காசு 100 ரூபா. அவங்க கூட்டம் கூட ஐயாமே அவங்க கொண்ட பூ வாராமே ஆயா உங்க சன்னதி வளர்ந்தபடி அவங்க சன்னதியும் வளர வேணும். அண்ணா உன் பேர் சொல்லு. சரவண அண்ணன் போடப்பட்டது பெருமாள் துறவதி மேல அண்ணன் மேலையும் தங்கச்சி மேலையும் மாயவரானவரு அங்க செங்கமன்கர் உடனேறி செங்கமன்கர் உடனேறி அவர் ஸ்ரீராமர் வாராரே அவரு வட்ட மன்கர் உடனேறி எங்க மாயவாரு வாராரே எங்க ஆதியில மேல் பள்ளி கொண்டு எங்க ஹரிராமர் மாயவாரும் அவருக்கு பேரு விளங்குது பிறகலியும் ஆகுது எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க பாரளந்த தாயாரே உன் சன்னதி வளர்ந்தபடி அவர் சன்னதியும் வளர வேணும். ஏழுமலையா சன்னதி வளர்ந்தாப்படி ஆயா பத்தினி துறவதி சன்னதி வளர்ந்தாப்படி அண்ணனுடைய சன்னதி வளர்ந்து நோய் இல்லாத வாழ்வும் குறைவில்லாத செல்வத்தோடு சிறப்பா இருக்கணும். இந்த பிரகாரம் தானே எங்க பத்தினி துறவதையே எங்க பாரளந்த தாயாரே ஆயா நெருப்பில் பிறந்தவளே எங்க நீலவரம் தங்கையாரே அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அறியாத பாஞ்சாலி ஆயா நீ பத்தினி நீ பிறந்து சொல்லுங்க ஆயா உத்தமி நீ பிறந்து உனக்கு ஊரெல்லாம் தேராச்சு உன் பாரதத்தை நான் படிக்க நீ பக்கத்தோன இருக்க வேணும். ஐயா காலும் காலும் துறவாதையே நீ கணக்கெடுத்து தர வேணும். ஐயா விட்டதே நான் பாரு நீ உறுதுணையா இருக்க வேணும். அண்ணா உங்க பேர் சொல்லுங்க. சுப்பிரமணிய அண்ணன் காசு 50 ரூபா ஆயா மேல போடுறாரு. அந்த சுப்பிரமணிய அண்ணனானவரு ஒரு காசானது மறுகாசாயே எங்க பத்தினியே துறவாதையே பாலளந்த தாயாரே ஆயா உன் சன்னதி வளர்ந்தபடி அவர் சன்னதியும் வளர வேணும். ஆயா விட்டகத நான் பாட நீ உறுதுணையா இருக்க வேணும். ஆயா நீ பட்டகத நான் பாட நீ பக்கத்தோன இருக்க வேணும். ஐயா தப்பு மேலே வாராமே ஐயா நீ தற்கால வேணும் அம்மா. ஐயா உன்காலையே நான் பாட நீ உறுதுணையா இருக்க வேணும். இந்த பிரகாரம் எங்க பீமராஜன் ஆனவரும் அப்ப இடும்பி ஆனவரும் ஒருவருக்கு ஒருவர் சரியான யுத்தங்கள் பண்றாங்க.
பண்டம் போது அப்ப தர்மராஜா அர்ஜுன மகாராஜன் அப்ப நகலம் ஜகாதேவர் குந்தி அம்மா எல்லாருமே நித்திரை இழந்தவங்க எல்லாருமே எந்திரிச்சுக்கிட்டாங்க. எந்திரிச்சதுனால அப்ப கேக்குறாங்க, நாம எங்க இருந்தோம், எங்க இங்க வந்து வனத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அம்மா கேக்குறாங்க. குந்தாதேவி கேட்டதுனால அங்க வெற்றி மதையானோ அங்க மதகரிய விமானமே அந்த பீமசேனனானவரு அப்ப கதையெல்லாம் சொல்றாரு. அம்மா நம்மளுக்கு பங்கும் பகையாளி, நம்மளுக்கு பாதி நாடு சத்ராவாதி, அம்மா நம்மளுக்கு இன்னும் பகையாளி, ஏறுபட்டான் சத்ராவாதி, அங்க வாரணாவதங்காலும் அங்க உண்டுகளும் செய்தானே, அவன் கொல்ல நினைத்தானே அந்த குரட மகன் சத்ரவாதி, அங்க பாவி திரியோதீர படுபாவி சத்ரவாதி, அவன் என்னும் பகையாளி ஏறுபட்டான் சத்ரவாதி, அந்த வாரணாவதத்திலே அரக்கமா மாளிகையும் உண்டு செய்தானே, அவன் கொல்ல நினைத்தானே குரட மகன் சத்ரவாதி, அங்க தப்பி பொழைச்சாமே சாமியோட புண்ணியத்தே, நம்ம சித்தப்ப விதரணுமே அங்க சொன்னானே அந்நேரம், இந்த மாதிரி வாரணாவதத்திலிருந்து இடும்பா சூரவனம் வரைக்கும் சிப்பிங்கிற புரோசனங்கிற மந்திரி, கணக்குங்கிற சிப்பி சாஸ்திரி அனைவர்கிட்டையும் சொல்லி நம்மளுக்கு அங்க வாரணாவதத்திலிருந்து இடும்பா சூரவனம் வரைக்கும் சொரங்க வச்சு கட்டி நாம பாண்டவர்கள் ஐவரும் தப்பி பொழைக்கணும், அதனால ரிஷி பண்டம் அழியக்கூடாது, இந்த பாண்டவர்கள் வனத்துல பிறந்தவங்க நம்மளுடைய அன்னம் உள்ள அப்பாடி என்று நினைச்சாரே அந்நேரம், அப்படின்னு அம்மா கிட்ட கதையா சொல்றார். அந்த கதையெல்லாம் கேட்டுட்டு அம்மாளானவ, அம்மா நான் வந்து இவங்களாங்க வாரணாவதத்திலிருந்து உங்களை நான் இடும்பா சூரவனம் வரைக்கும் சொரங்க இருக்குதுன்னு சொல்லி புரோசனகர மந்திரி சொன்னாரு, அதனால உங்களை தூக்கம் கலையாத கொண்டாந்து இடும்பா சூரவனத்துல வட்டப்பாறை மேல உங்களை தூங்க வச்சுட்டம்மா அப்படின்னு அந்த பீமராஜன் தன்னுடைய அம்மா கிட்ட அந்த நியாயத்தெல்லாம் எடுத்து சொல்றார். அந்த வெற்றி மதையானோ அந்த மதகாரிய விமானங்க அந்த குந்தாதேவி தாயாரு கிட்ட சொன்னான அந்நேரம், அப்பா எங்களை சிறப்பா கொண்டாந்து காப்பாத்தி விட்ட, இல்லனா வாரணாவதத்துல என்ன அவகேடு வருதோ தெரியல, நீ கொண்டாந்து அரக்குவா மாலையில கொண்டிருப்பான், நீ அதனால என்ன கொண்டாந்து சேர்த்து விட்ட, இப்ப இந்த பொண்ணு ஆறுனே தெரியல அப்படி என்று சொன்னாலே அந்நேரம், அப்போது அந்த இடும்பையும் வாய் திறந்து ஏதுமே சொன்னாலே, அம்மாளானவ அந்த இடும்பச்சு அப்படியே மயில் போல வாய் திறந்து, அம்மா நான் இடும்பாவனத்துல எங்க அண்ணன் இடும்பனும் நானும் இடும்பச்சு இருந்தோம், ஆனா நான் எல்லாம் நரவாட அடிச்சா நாங்க சாப்பிட்டுருவோம், அதனால இப்ப இவரை பார்த்துட்டு உன் மகனை நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு சரியான ஆசையா இருந்தேன், அதனால இப்பயும் கல்யாணம் தான் செய்ய போறேன் அப்படி என்று அங்க சொன்னாலே அந்நேரம். சாமி உங்க பேர்?
சத்திவேல் போடப்பட்டது அர்ஜுன மேல. அந்த சத்திவேலானது இன்னைக்கு 9வது நாள் அர்ஜுன மேல போடுறார். அவரு துட்டெடுத்த கைனாலே தும்ப வந்தா நீங்க வேணாம். அந்த கிடிகிடி அர்ஜுனன் கேசக வாசகன் 32 அழகு படைச்ச மோகனாசுர எடுத்தவ அர்ஜுனனுக்கு அவருக்கு பேரு விளங்குது, பிறகெளியும் ஆகுது. அப்பேருக்கு அந்த அர்ஜுனன் அவரு நினைச்சா அனைத்தும் வரும். அம்பராதோனியில ஆசிரம் என்ன வரும், கையில காண்டி போய் வேணும்னா வரும். அப்பேருக்கு அந்த தேவேந்திரன் பெத்தெடுத்த தேர் விஷயம் பேர் விளங்குது, பிறகுலையும் ஆகுது. அவருடைய சன்னதி வளர்ந்தாப்படி அண்ணனுடைய சன்னதி வளர்ந்து சிறப்பா இருக்கணும். இந்த விரகாரம் இருக்கும் அந்த வேளையிலே எங்க பத்தினியே திரவாயோ எங்க பாரளந்த தாயாரே. சாமி உங்க பேர்? பூப்பதி போடப்பட்டது துறவதி அம்மா மேல. அங்க பத்தினிய துறவாதையே எங்க பாரளந்த தாயாரே. ஐயா உன் சன்னதி வளர்ந்தபாடி உங்க சன்னதியும் வளர வேணும். அப்பா இடும்பா வனத்துல அப்ப இடும்பச்சி ஆனவ அம்மா நான் நரவாட அடிச்சாவே சாப்பிட்டுருவேன். அதனால இவரை பார்த்த அழகுனால நான் கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கிறேம்மா அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு குந்தா தேவி கிட்ட அந்த பீமனை பெத்த அம்மா கிட்ட சொல்றாங்க. அந்த பாண்டவரை பெத்த பத்தினி கிட்ட சொன்னாலே அப்ப குந்தி அம்மா அண்ணார வேலையிலே ஏதுன்னு சொன்னாலே அப்ப வெற்றி மதையானே மதகரியே விமனுமே. ஏப்பா அவ உன் மேல ஆசைப்படுறா, அதனால இந்த இடும்பச்சியை நீ கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னதுனால வீமன் சொல்றார், இவன் எந்த ஊரு எந்த நாடு எங்க இருந்து எங்க வந்தா என்றுமே கேட்டாரு. எந்த ஊரு எந்த நாடு எங்க இருந்து இந்த இடும்பாசூர வனத்துக்கு வந்தா என்னன்னு தெரியாத நான் அவளை எப்படி கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படின்னு பீமராஜா சொல்றார். அந்த பீமராஜா சொல்லும் போது நாங்க இந்த இடும்பாசூர வனமே எங்களுக்கு தான், ஆனா எங்க அண்ணனை கொன்னது கூட வருத்தம் இல்ல. அதனால என் பேரு இடும்பச்சி கிடையாது, என் பேரு கமலக்கண்ணி. கமலக்கண்ணி. அதனால நடந்தது நடக்க போறது நான் முக்காலும் சொல்லுவேன். என் பேரு கமலக்கண்ணி. அப்படி என்று அங்க சொன்னாலே அந்நேரம் ஐயாமா முக்காலும் சொல்லுவியா, முன்ன நடந்தது பின்ன நடந்தது எல்லாம் சொல்லுவியா அப்படின்னு குந்தி அம்மா கேக்குறாங்க. குந்தி அம்மா கேட்டதுனால அப்ப சொல்றான் அந்த கமலக்கண்ணி என்ன சொல்றான்னா, உனக்கு பங்கும் பகையாளி பாதி நாடு சத்ரவாதி, உனக்கு என்னும் பகையாளி ஏறுபட்டான் தெரியோதீர, அவன் கொல்ல நினைத்தானே அந்த குரட மகன் சத்ரவாதி, அந்த வாரணாவாதத்தில அரக்கு மாளிகை உண்டு செய்தானே, அந்த அரக்குமா மாளிகை உண்டு செய்து வாரணாவதத்துல அவன் கொல்ல நினைத்தான் குரட மகன், அவன் என்னும் பகையாளி ஏறுபட்டான் சத்ராவதி. அந்த பாவி துரியோதரனானவன் வாரணாவதத்துல அரக்குமா மாளிகை கட்டி அங்கேயே தீ வச்சு உங்களை கொல்ல நினைச்சான். நீங்க தப்பி பொழைச்சீங்க சாமியோட புண்ணியத்தை. அப்ப இங்க நீங்க வந்ததெல்லாம் அந்த சாமியோட புண்ணியத்தை வந்தீங்க. அதனால நான் இத நடந்ததெல்லாம் சொல்லிவிட்டேன். இப்ப இதுக்கு மேல உங்களுக்கு நாளைக்கு
உங்களுக்கு நடக்க போறதெல்லாம் சொல்லுவேன். அப்படி என்றுமே அங்க சொன்னாலே அந்நேரம் உங்களுக்கு நாளைக்கு நடக்கிறதெல்லாம் நான் சொல்றேன். ஆனா எனக்கு என் பேரு கமலக்கண்ணி, எங்களை கல்யாணம் பண்ணிக்கிங்க அந்த பீமராஜாவுக்கு அப்படின்னு சொல்றான். அந்த வீரகாரம் அங்க குந்தாதேவியும் சொன்னாலே அதான் நான் பெத்தெடுத்த மகனே அந்த வெற்றி மக மதையானே மதகரியே பீமனுமே. அப்பா கல்யாணம் பண்ணிக்க அந்த இடும்பச்சி கிடையாது, அவ பேரு கமலக்கண்ணி. அவ நடந்ததையும் இப்ப நடக்க போற நாளைக்கு நடக்கிறதையும் சொல்றேன்னுட்டா. அதனால அவளை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு பீமராஜா கிட்ட ஆயா பெத்த குந்தி அம்மா சொல்லிட்டாங்க. அந்த குந்தி அம்மா தாயாரும் அங்க சொன்னாலே அந்நேரம் அங்க நல்லா காட்டு கட்டுக்கொடிய பிடிங்க அவளுக்கு நல்ல தாலி மாதிரி ஒண்ணு கட்டி கொடுப்பா. அது 10 சவன்னா நாம இருக்கிறோம். ஆகாயவாணி பூமாதேவி 33 கோடி முனிவர்கள் எல்லா பார்வையில இருக்கிறாங்க. அவளுக்கு ஒரு தாலி கட்டு அப்படின்னு குந்தி அம்மா சொல்றாங்க. அங்க தாலிகளும் தானுமே கட்டினானே அந்நேரம் அப்ப தாலி கட்டினதுனால அந்த பீமன் போய் அந்த கமலக்கண்ணியை கையே தொடாத இரவும் பகலும் அந்த தர்மராஜா அந்த அர்ஜுன மகாராஜன் நகலன் ஜகாதேவர் குந்தி அம்மா எல்லாம் இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு பூச்சி புழு வராம ஆனை நரி கரடி புலி எல்லாம் இருக்குது அந்த வனத்துல. அதெல்லாம் எதுவும் வராத இரவும் பகலும் அங்க காவலுக்கு உக்காந்துக்கிட்டுக்காரர் பீமை. அந்த பீமராஜா அந்நேரம் காவலுக்குமே இருந்தாரு. இரவும் பகலும் காவலுக்கு இருக்கிறார். அப்படி இருக்கும் போது அப்ப பெத்த குந்தி அம்மா சொல்றாங்க, ஏப்பா அந்த பொண்ணும் என்னாட்ட ஒரு பொண்ணு இரவும் பகலும் கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை மணக்காம எங்களுக்கே நீ காவலு காத்துக்கிட்டு இருக்கிற. அப்படி இருக்க வேணாம், இரவுல மட்டும் எங்களுக்கு காவலுக்கு பகல்ல பூரா அந்த பொண்ணோட போய் இரு அப்படி என்று சொன்னாலே அந்நேரம் அந்த குந்தாதேவி தாயாரும் வாய் திறந்து சொன்னாலே, அம்மா பெத்த தாய் சொல்லிட்டீங்க, அதனால பகல் பூரா என்னுடைய மனைவியோட அந்த கமலக்கண்ணியோட இருக்கிறேன், இரவு பூரா உங்களுக்கு நான் காவலுக்கு இருக்கிறேன் அப்படி என்று அங்க பீமராஜா சொன்னாரு. அதே மாதிரி அவங்களோட அப்படி இருந்ததுனால அங்க திரிகர்த்தெல்லாம் வந்தான். திரிகர்த்தம் வந்ததுனால அதுதான் முறை அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் வாகிசம் கொடுத்தது போல அந்த வெற்றி மதையானும் மதகரியே விமனுமே அந்த கமலக்கண்ணியோட இருந்ததுனால அருமையான புத்தரன் அங்க புத்தரனும் தானுமே அங்க உருவானாரே அந்நேரம். அதே மாதிரி ரிஷி பண்டரா தங்காதபடிக்கு அருமையான ஒரு புத்திரன் ஒண்ணு அருமையான புத்திரன் பிறந்தான். அங்க புத்திரங்கள் தானுமே அங்க பிறந்தானே அந்நேரம். பிறந்ததுனால இவங்களுக்கு பாண்டவர்களுக்கு ஐவருக்கும் நம்மளுக்கு முதல் பிறந்தவன் இப்பேரு கண்ட பையன் பிறந்துட்டான். குந்தி அம்மாளுக்கு ஆஹா நம்மளுக்கு பேரம் பிறந்துட்டான் அப்படின்னு சரியான ஆசை. அங்க சந்தோஷங்கள் தானுமே அங்க பிறந்தது அந்நேரம். அவங்களுக்கு அண்டாத ஆசைகளும் அளவில்லாது வந்தது. அவனுக்கு பேரும் வைக்க வேணும் அங்க நினைச்சாலே அந்நேரம்.
ஆகாயவாணி 33 முனிவர்களும் அந்த வனத்துல இருக்கிற முனிவர்களும் ஆகாயவாணி உமாதேவி அப்ப ஆகாயவாணி எல்லாருமே வந்துட்டாங்க. எல்லாம் வந்ததுனால இவனுக்கு என்ன பேரு வைக்க வேணும்னு ஆகாயவாணி சொன்னாலே அந்த ஆகாயவாணிகளும் பேருகளும் வச்சாலே கடோர் கச்சன்னு அவனுக்கு பேருகளும் ஆகாயவாணி பேரு வச்சுட்டாங்க. பேருகளும் தானே அங்க வச்சாங்க அந்நேரம். சரி அம்மா அங்கிட்டு சில காலம் அங்கேயே இருந்தாங்க. இடும்பா சூரவனத்திலே இருக்கும் போது நாம இப்ப நாம போலாம். எங்க நம்ம இடத்துக்கு 303 போலாம் அப்படின்னு சொன்னதுனால அப்பா நாளைக்கு உங்களுக்கு நல்ல காரியம் எல்லாம் நடக்குது. நான் வர முடியாது. இடும்பச்சி கமலக்கண்ணி அந்த கடோர் கச்சனும் நாம எல்லாம் போலான்னு குந்தா தேவி கூட்டத்தினால நீ கூப்பிட்டா நான் வரமாட்டேன். அதனால இந்த வனத்துல எங்க அண்ணன் இருந்தாரு, அவரும் இறந்துட்டாரு. இந்த வனத்துக்கே நாங்கத்தான் சொந்தக்காரரு. அதனால என் பையனை கடோர் கச்சனையும் வளர்த்திட்டு நான் இங்க கமலக்கண்ணி நானும் இருந்துக்கிறேன். உங்களுக்கு நடந்து போறதையும் சொல்லிட்டேன். நாளைக்கு நடக்க போகுது உங்களுக்கு நல்ல கல்யாணம் நடக்க போகுது. 303 அக்கராவரம் போறீங்க. அதனால சிறப்பா நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கடோர் கச்சனுக்கு எல்லாம் அங்க பட்டம் கட்டி விட்டு நேரா இப்ப 303 அக்கராவரம் போகணும். 303 போங்கன்னு சொல்லி அந்த கமலக்கண்ணி சொன்னதுனால அப்ப குந்தா தேவி தாயாரும் சரின்னு சொல்லிட்டு நாளைக்கு 303 அக்கராவரம் போறது சொல்லுவேன். நாளைக்கு பக்காசூரன் கதையெல்லாம் நாளைக்கு வரப்போகுது. நாளைக்கு கதை கேட்கறவங்க எல்லாம் கேளுங்க. இப்ப கதையை இதோட நிறுத்த போறோம். நாளைக்கு சாமி எங்க பத்தினி எத்திரவாதையே எங்க பாராளந்த தாயாரு ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரன் தங்கையாரே அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாத பாஞ்சாலி ஆயா நீ நெருப்பில் பிறந்தவம்மா நீ நீலவரன் தங்கையாரே அம்மா நீ ஐவருக்கு தேவி அம்மா நீ அழியாத பாஞ்சாலி இந்த பாஞ்சாலி அம்மாளானவன் அப்ப பிறந்ததுனால எல்லா சிறப்பான காரியம் நடக்கணும்னு சொல்லி எல்லா அருமையா ஆயாருடைய பேர் விளங்குது, பிறகுலையும் ஆகுது. எங்க மாயவரானவரு செங்கமங்கர் உடனேறி அவர் ஸ்ரீராமர் வந்தாரே அவர் வட்டமங்கர் உடனேறி எங்க மாயவர் வந்தாரே எங்க ஆளில மேல் பள்ளி கொண்டு எங்க ஹரிராமர் மாயவாரோ பத்தினி துறவத நாளைக்கு சொல்றோம். இதோட கதை முடிக்கிறோம். நாளைக்கு மீதி கதையை சொல்றோம். ஜனமே ஜெயம் ஸ்ரீராம ஜனமே ஜெயம் ஸ்ரீராம ஜனமே ஜெயம் பகவான்.